அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 73. ஒரே சமயத்தில் பரம்ப நாலா பக்கமும் சுற்றி வளைக்கிற சமயம். இப்போ என்ன நடக்குது? பரம்போட வலை பின்னல்களில் செய்திகள் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. தன்னோட கூட்டில் வந்து சிக்கின கணத்தில் அப்படியே கண்ணை முழிச்சு தூக்கத்தை கலைச்சி எழுந்திரிக்கிற விலங்கு மாதிரி இப்போ பரம்பே எந்திரிச்சிருச்சு. சிக்கின இறையினால் இனிமேல் ஒருபோதும் தப்ப முடியாது அப்படின்னு அதுக்கு தெரியும். தாடை கிழிகிற மாதிரி வாயை பிளந்து கொட்டாவி விட்டு மெல்ல இறையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு பரம்பு. நல்ல வடக்கையும் தெற்கையுமா நீண்டு கிடக்கிற அந்த பச்சை மலை தொடரில் அத்தனை 100 ஊர்கள்லையும் ஒரே சமயத்தில் காரி கொம்பு ஊதி இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்படி கொம்பு சத்தம் அதிர்ந்து பரவிக்கிட்டு இருக்கு. கூவல் குடியினரோட முன்னெச்சரிக்கை சத்தம் எல்லையில்லாத வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த பரம்பில் இருக்கிற பெரிய பெரிய மாவீரர்கள் எல்லாருமே போர்க்களத்துக்கு போயிட்டாங்கன்னா படைகளை யார் ஒருங்கிணைப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. புறப்படுறப்ப பாரி அதுக்கும் உத்தரவு கொடுத்தாச்சு. எவ்வியூர்லேருந்து 3 திசை படைகளை ஒருங்கிணைக்கிற வேலை வாரிக்கையனோடது. பாரியோட அப்பா காலத்திலிருந்து நிறைய அனுபவம் வாய்ந்த மாமனிதர் வாரிக்கையன் தான். அவரோட அளவுக்கு முன் அனுபவத்தை வச்சு வழிகாட்டக்கூடிய இன்னொரு மனுஷர் பரம்புலையே கிடையாது. வாரிக்கையன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. கூத்துக்களத்தில் நீராட்டு முடிஞ்சதும் பாரி வட திசையை நோக்கி புறப்பட்டான். தேக்கனும் உதிரனும் தென் திசையை நோக்கி புறப்பட்டாங்க. முடியனும் காலம்பனும் கீழ் திசையை நோக்கி புறப்பட்டாங்க. இந்த 3 திசைகளுக்கும் தலைமை ஏற்றுக்கிட்டவங்களோட குழுவுக்கு 6 வீரர்களை மட்டும்தான் அனுப்புனார் வாரிக்கையன். ஏன்னா இவ்வியூரில் இருக்கிற எல்லா வீரர்களையும் இப்போ அவருக்கு தேவைப்பட்டாங்க. எதிரிகள் 3 திசையில் இருக்காங்க. அதனால் நிலைமைக்கு தகுந்தபடி வழிகாட்டவும் செய்தியை பரிமாறவும் வாரிக்கையனுக்கு நல்லா வலிமை மிகுந்த படை தேவை. அந்த படை என்ன பண்ணணும் அப்படின்னா பரம்போட எல்லா திசைகளுக்கும் மின்னல் மாதிரி பாஞ்சிட்டு போகிற படையாக இருக்கணும். குதிரையிலையும் போகணும், குதிரை இல்லாமலும் வேகமாக போகணும். அந்த மாதிரி ஒரு படை. அதுக்கு எவ்வியூரில் இருக்கிற வீரர்கள் தான் பொருத்தமானவங்க. அவங்களால தான் இந்த வேலைக்கு ஈடு கொடுக்க முடியும். அதனால் அவங்க யாரையுமே அனுப்பலை. காட்டை ஊடறுத்து விலங்கு மாதிரி பாயிற வேட்டை வீரர்களாக எவ்வியூர் வீரர்களை வச்சுக்கிட்டார். அடுத்து என்ன யோசிக்கணும்? களத்தில் போரிடுறவங்களுக்கு தேவையான படைகளையும் ஆயுதங்களையும் தடையில்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நெருக்கடியில் அவங்களுக்கான உத்தரவையும் வாரிக்கையன் தான் கொடுக்கணும். உத்தரவிட்ட கணத்தில் கூத்துக்களத்திலிருந்து எல்லாரும் போர் முனையை நோக்கி பாஞ்சு போனப்ப வாரிக்கையன் தனிமையாக இருந்தார். அவர் மனசுக்குள்ளே எத்தனையோ கேள்விகள், எண்ணிலடங்காத கேள்விகள் அப்படியே உருத்திரண்டு நிற்கிது. எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய அனுபவ அறிவு இருக்குல்ல வாரிக்கையனுக்கு, ஒவ்வொன்றுக்கும் விடை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தார். ஒரே நேரத்தில் பரம்போட 3 முனையிலையும் போர் நடத்தின அனுபவம் இதுவரைக்கும் யாருக்கும் இல்லை. இவ்வளவு பெரிய தாக்குதலை எப்படி ஒருங்கிணைக்கிறது? செய்திகளை ரொம்ப சீக்கிரமாக பரிமாறிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் முதல் உத்தரவை அதிகாலையில் கொடுத்தார். இந்த சேரன் பாடி வீடு அமைச்சிருக்கிற போர் முனை எங்கே இருக்குது? ஆயிமலை இருக்கு இல்லையா? அந்த ஆயிமலையிலேருந்து எவ்வியூர் வரைக்கும் செய்தி பரிமாற்றம் நடக்கிறதுக்கு ஒரு பின்னல் உருவாக்க சொல்லி கூவல் குடியினர்கிட்ட சொல்லிட்டார். இது ரொம்ப தூரம், நீண்ட தொலைவு. இந்த பரப்பில் செய்திகளை பரிமாறணும் அப்படின்னா அது ரொம்ப கடினம். ஏன்னா கூவல் குடியினர் எண்ணிக்கை கம்மி தான். ஆனாலும் அவங்க நல்ல ஆயத்தமாயிட்டாங்க. மற்ற 2 முனைகளும் இந்த அளவுக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிறது வாரிக்கையனோட கணிப்பு. அதனால தான் முழுக்க முழுக்க கூவல் குடியினரில் இருக்கிற எல்லாரையுமே இந்த சேரன் படையை நோக்கி அனுப்பிட்டார். இந்த எல்லா உத்தரவுமே எவ்வியூர் பட்டாப்புறையிலேருந்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த பரம்பில் இருக்கிற ஊர்களில் ரொம்ப அதிகமான ஊர்கள் எந்த திசையில் இருக்குன்னா தென் திசையில். அந்த திசையிலே 120 ஊர் இருந்துச்சு. அந்த 120 ஊர்லேயும் காரி கொம்பை ஊதி அவங்க எல்லாரும் தேக்கன் எப்போ ஆணையிடுவார், என்ன சொல்லுவாருங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க.
இப்போ கீழ்த்திசை பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 1/4 ஊர்களை மட்டும் வேட்டுவன் பாறைக்கு வர சொல்லி உத்தரவு போட்டார் முடியன். வடதிசை தான் வந்து ரொம்ப கம்மியாக ஊர்கள் இருக்கிற எண்ணிக்கை, மொத்தமே 67 ஊர் தான். அந்த ஊரில் இருக்கிற வீரர்களை வச்சு 6000க்கும் அதிகமானவங்க இருக்கிற சோழப்படையை வந்து பாரி முறியடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த 67 ஊரில் இருக்கிற 24 ஊரை மட்டும் ஆயத்தமாயிருங்க அப்படின்னு செய்தி அனுப்புனான் பாரி. யார் எந்த திசைக்கு போகிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு. அதாவது சேரனோட படையை அழிக்கிறதுக்கு யார் இருக்காங்க, தேக்கனும் கூழையனும் உதிரனும் வேலை செய்கிறாங்க. கூவல் குடியினர் எல்லாத்தையுமே அந்த பக்கம் நிப்பாட்டியாச்சு. ஆயிமலையிலேருந்து எவ்வியூர் வரைக்கும் செய்தி சொல்கிறதுக்காக. கீழ்த்திசை அதாவது கிழக்கு திசையில் யார் இருக்கா, பாண்டிய படை இருக்குது. அந்த வேலை வந்து முடியணும், காலம்பனும் நீலனும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி வடக்கு திசையில் வந்து எழுவனாரோட மணலுக்குள்ளே சோழப்படையை வந்து அழிக்கிறதுக்காக பாரி போகிறாரு. பாரி வந்து 67 ஊர்களில் வந்து 24 ஊர்களோட படைகளை மட்டும் தயாராக இருக்கும்படி வந்து செய்தி அனுப்பியாச்சு. இந்த எவ்வியூர் வீரர்கள் திசைதோறும் செய்திகளை கொண்டு போனாங்க. குதிரை பாதைகள் இரவு பகலாக வேலை செய்யுது. சோழனுக்கு எதிராக பாரி, பாண்டியனுக்கு எதிராக முடியன், இவங்க தீர்மானிக்கிற போர்க்களங்களை நோக்கி தேவையான ஆயுதங்கள், மருத்துவ குடிகள் இது எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்கணும்ல. முழு வீச்சில் வேலை நடக்குது. இந்த 2 முனையிலிருந்தும் எவ்வியூருக்கு செய்தியை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆளுக வேணும்ல. இப்போ வந்து சேரப்படையிலேருந்து எவ்வியூருக்கு செய்தி சொல்கிறதுக்கு வந்து கூவல் குடியினர் தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த 2 திசையிலேருந்து செய்தியை ஒருங்கிணைக்கிறதுக்காக காரிக்கொம்பு, சென்றி புகை இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அதுக்கு தகுந்தபடி அந்தந்த மலையில் வந்து ஆளுகளை நிற்க வச்சாங்க செய்தி பரிமாற்றத்துக்காக. சிறுபாழி நகர்லேருந்து ஆயுதங்களை வந்து போர்க்களங்களை நோக்கி தடையில்லாமல் கொண்டு போகிறதுக்கு பொறுப்பாளர்கள் இருந்தாங்க. ஆயுதங்களெல்லாம் இடம் மாற ஆரம்பிச்சிச்சு. எவ்வியூரில் ஆண் பெண் அப்படின்னு ஒருத்தர் கூட மீதமில்லாமல் இரவு பகலாக வேலை செஞ்சாங்க. இந்த பரம்போட நடுப்பகுதியில் எத்தனை ஊர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 114 ஊர். இந்த 114 ஊர் உத்தரவு கொடுக்காம தாக்குதலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊரில் இருக்க வீரர்கள் எல்லாருமே ஆயத்த நிலையில் இருக்க சொல்லிட்டாரு வாரிக்கையன். ஆனால் சொன்னாதான் போகணும், சொல்லாமல் அவங்க போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பரம்பில் இருக்கிற வீரர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அதனால எல்லாம் சந்தோஷமாக வேக வேகமாக செய்கிறாங்க. ஊருக்காரவங்க எல்லாம் ஒன்று கூடி போர்க்களம் நோக்கி ஆயுதங்களை எப்படி எல்லை பிரித்து கைமாத்துறாங்க. மருத்துவ குடிகளும் ஆயுதங்களோடு போய்கிட்டு இருக்கு. கோடை காலம் வேற இல்லை, அதனால் நீர் ஆதாரங்களை குறி வச்சு பாதைகளையெல்லாம் வகுத்துக்கிட்டாங்க. இப்போ இவ்வளவு ரணகலம் நடக்குது. கபிலர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நானும் கூட வரேங்கிறாரு. எவ்வளவு மறுத்து கேட்கல. தாக்குதல் நடக்கிற இடத்துக்கு நான் வரல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருந்துக்கிறேன், என்னையும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லி பாரி கடைசியில் கபிலரையும் கூட்டிகிட்டு போனான். 3ஆவது நாள் இரவு வந்து பாரியும் கபிலரும் சூலூருக்கு போயிட்டாங்க. ஊரே அப்படியே வெடப்பேறி நிற்கிது. எழுவனாரில் எதிரிகளோட படை உள்ளே நுழைஞ்சதும் தாக்க சொல்லி எங்களுக்கெல்லாம் நீங்கள் உத்தரவு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சூலூரில் இருக்கிற ஊர் பெரியவங்களுக்கெல்லாம் கோவம். எதிரியோட படையை யாரும் தாக்க வேணாம், எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் இருங்க அப்படின்னு சொல்லி பாரிக்கிட்ட இருந்து முதல் செய்தி வந்ததை வந்து இவங்களால் ஏற்றுக்கவே முடியலை. அந்த செய்தியை செரிக்க மாட்டாமல் இருக்காங்க இவங்கெல்லாம். 3 நாள் கழித்து முன்னிரவு நேரத்தில் 6 வீரர்களோட பாரியும் கபிலர் வந்து இறங்கினப்ப வரவேற்கிறவங்க எல்லார் முகத்துலேயும் கோவம்தான் இருந்துச்சு. எழுவனாரோட கரையில் இருக்கிற 11 ஊர்களை வச்சு எதிரிகளை அழிக்கணும் அப்படிங்கிற உத்தரவை நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்னு ஊர் பெரியவர் கேட்குறாரு. அந்த சூலூரோட ஊர் பெரியவர் பேர் வந்து பிட்டன். அவர் வந்து கேட்குறாரு, தாக்குதல் தொடுக்க வேண்டிய உத்தியை எவ்வியூர்லேருந்து நான் முடிவெடுக்க முடியாது, அதனால தான் நேரில் வந்தேன் அப்படின்ட்டான் பாரி. 10,000 வீரர்கள் இருக்கிற படையை 11 ஊருக்காரவங்களை வச்சு நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சூலூருக்காரவங்க அனுமதி கேட்குறாங்க. அதை மதித்து பாரி வேற ஒரு பதில் சொல்கிறான். இதை கபிலர்னால புரிஞ்சிக்கவே முடியல. அப்புறம் சாப்பிட உக்காந்தாங்க. பாரிக்கு வந்து எப்பயுமே உண்மை இல்லாத வெற்று சொற்களை சொல்கிற பழக்கமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப பெரியவரோட கேள்விக்கு ஏன் இப்படி பதில் சொன்னா அப்படிங்கிறது பாரிக்கு புரியலை.
என்ன சொல்லியிருக்கணும், அது வந்து மிகப்பெரிய படை, 11 ஊர்களை வச்செல்லாம் வந்து சமாளிக்க முடியாது, இப்படியெல்லாம் தானே பாரி சொல்லியிருக்கணும், ஏன் இப்படி பதில் சொன்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு ஊர் மந்தையில் எல்லாம் ஒன்றா கூடுனாங்க. சுற்றி பந்தங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நடுவில் இருந்த மேடையில் தான் பாரியும் கபிலரும் உட்காந்தாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு செய்தி வந்து சேரணும்ல, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பொழுது நள்ளிரவான வேளையில் அந்த கீழ்காட்டில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே 6 வீரர்களோட இரவாதன் வந்து சேர்ந்தான். செய்தியை கேள்விப்பட்ட கணத்திலிருந்து சோழப்படையை பின்தொடர்ந்து போனவன்ல இவன் இப்போ தான் வந்து சேர்றான். இந்த இரவாதன் இருக்கானே, சாதாரண காலத்திலே அவனை பார்க்குறப்ப அடுத்த கணம் நான் போர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற துடிப்போட தெனவோட இருப்பான். இப்போ அவனோட வேகம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் கபிலர். வந்து இறங்கினவன் வந்து அந்த படையோட தன்மையை விளக்க ஆரம்பித்தான். முன்னால் இருக்கிற யானையோட எண்ணிக்கையிலேருந்து ஆரம்பித்தான். அது ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி, கபிலருக்கு பெருசாக வியப்பு இல்லை. அதோட அந்த யானையோட தன்மைகளை பற்றியும் சொன்னான். முகத்தில் வந்து அடர்த்தியான முடி இருக்கிற யானைகள் இது. அதோட தந்தங்கள் எல்லாமே மஞ்சள் நிறத்தில் மட்டும்தான் இருக்குது. அதனால் எந்த யானைக்குமே வயசு வந்து 20 தாண்டாது, நல்லா மோத துடிக்கிற வயசு இப்படின்னெல்லாம் சொன்னான். இதை சொன்னதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் இவன் கவனிக்கிறானா அப்படின்னு சொல்லி கபிலர் வந்து அவனை அப்படியே கவனித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணை எடுக்க முடியல கபிலர்னால. அதோட ஆற்று மணலில் வந்து இந்த காலாட்படை 7 நாளாக நடந்திருக்காங்க. அதுக்கப்புறமே வீரர்கள் வந்து சோர்வடையவே இல்லை. மணலில் வந்து யானைகளால் இழுத்துட்டு போகிற அந்த வண்டிகளை பயன்படுத்துகிறாங்க. சக்கரமே இல்லாத வண்டி. அதில் நல்ல போதுமான அளவுக்கு பொருள்களை ஏற்றி இருக்காங்க. மணலோட தன்மைக்கு ஏற்ப வண்டிகள் வந்து அந்த பெரிய அணிவரிசை அந்த படையோட வருதில் முன்புறம் தொடங்கி இறுதி வரைக்கும் அந்த வண்டிகளும் படைகளும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. மற்ற ஜாமானெல்லாம் வந்து கழுத மேலே இதர விலங்குகள் மேலையெல்லாம் ஏற்றி சாரசாரையாக போய்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். பாரி கொஞ்சம் வியப்போட பார்த்தான். தண்ணி வத்துன 76 வழியாக படைகளை நகர்த்துறதுக்கு எல்லா வகையான ஆயத்தங்களோடையே வந்திருக்கான் சோழன். எவ்வியூரை அடைகிறதுக்கு வெயில் காலத்தில் 76 வழி ஏற்றது அப்படிங்கிறது எப்படி வெளி மனிதர்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது மட்டும் புரியாத புதிராக இருந்துச்சு பாரிக்கு. யானைகளும் காலாட்படை வீரர்களும் அணி அணியாக பிரிக்கப்பட்டு எப்படி அவங்க ஒழுங்குபடுத்தப்பட்டு முன்னேறிக்கிட்டு இருக்காங்கங்கிற எல்லா விவரத்தையும் சொல்லிட்டான் இரவாதன். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்கவே இல்லை அப்படின்னா, இந்த சேரன் வந்து போர் தொடுக்கிறதுக்கு என்ன வகையான ஆயத்தங்கள் பண்ணால் அந்த தோகை நாய்கள் வர வைக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னொரு பக்கம் பாண்டியர்கள் எவ்வளவு பெரிய அவமானத்தை சந்தித்து போர் தொடுக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த சோழன் படையை கிளப்பிக்கிட்டு வர்றாங்கிற செய்தியை தவிர நம்ம பெருசாக அவன் என்ன விதமான யுக்திகள் எல்லாமே வகுத்தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கல. கருப்பங்குடியினரை பற்றி பார்த்தோம். அவங்க எப்படி வந்து அவங்கள அடிமைகளாக விற்றாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஹிப்போலஸ் வந்து சேரன்கிட்ட பேசிட்டு சோழரை பார்க்க போகிறான். அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ அங்கே என்ன நடந்தது, எப்படி இவ்வளவு ஆயத்தமாக வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ஹிப்போலஸ் வந்து உதயஞ்சேரல்கிட்டேருந்து சோழனை பார்க்க போனப்ப அப்படி ஒரு வரவேற்பை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனோட நாவாய் புகாரோட துறைமுகத்துக்குள்ளே நுழைஞ்சதில் இருந்து அரண்மனைக்குள்ளே அவன் காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் திகைப்புற வச்சுட்டான் அந்த சோழன். கால்பாவை பார்த்து பேச புகார் நகரத்து பெருவணிகர்கள் எல்லாருமே ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் மற்றவங்க பார்த்து பேசுகிறது எல்லாமே வந்து மாமன்னர் கொடுக்குற விருந்துக்கு அப்புறம்தான் அப்படின்னு அமைச்சர் வளவன்காரி எல்லாத்துட்டையும் சொல்லிட்டான். ஆனால் விருந்து என்னைக்கு முடியும்னு தான் யாருக்கும் தெரியல. இப்போ இந்த யவனரோட இந்த மன்னர்கள் எல்லாமே வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்கல்ல, அதில் வந்து பாண்டியன் சேரன் இவங்க 2 பேருக்கு அப்புறம் 3வது நிலையில் தான் வந்து அப்போ சோழன் இருந்தான். இந்த நிலையில் ஹிப்பாலஸ் மாதிரி யவன தேசத்தோட ஒரு பெரிய மனுஷன் வந்து புகாருக்கு வர்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. குடகடலில் வீசுகிற காற்று வந்து கால்பாவோட கப்பலுக்காகவே வீசும் அப்படின்னு கூட ஒரு பேச்சு வழக்கெல்லாம் இருக்குது சோழ தேசத்தில். ஏன்னா கால்பா வந்து யவனத்தில் பெரிய வணிகன்.
அவனோட வணிக செயல்பாட்டில் இணைஞ்சு தான் ஏகப்பட்ட தமிழ் வணிகர்கள் இருந்தாங்க. இந்த ஹிப்பாலஸும் கால்பாவும் சேரனையும் பாண்டியனுக்கு அடுத்தபடியாக இருந்த சோழனோட புகார் துறையில் வந்து இறங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாய்ப்பு. வந்து இறங்கின 3 நாள் ஆட்டம் பாட்டம். இந்த சோழ பேரரசன் செங்கன சோழன் வந்து இப்போ படம் நடத்திட்டு போயிருக்கிறதுனால எல்லா விருந்துகள்லையும் செங்கன சோழனோட தந்தை சோழ வேலன் தான் வந்து கலந்துக்கிட்டார். ஏறத்தாழ 15 வருஷம் சோழ நாட்டை ஆட்சி பண்ணவர் இவர். யவன வணிகத்தை வளப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட முயற்சி பண்ணியிருந்தார். அதனாலேயே ரொம்ப உற்சாகத்தோட விருந்துக்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விருந்துக்கு நடுவில் வந்து இப்போ படை எடுத்து பரம்புக்கு போயிருக்கிற செங்கன சோழனை பற்றி பேசினாங்க. தன்னோட பையன் ஜெயிச்சுட்டு வர்ற வரைக்கும் ஹிப்பாலஸும் கால்பாவும் இங்கே புகார்லேயே தங்கி இருக்கணும் அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டாரு இந்த சோழ வேலன். சோழ தேசத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க வந்த ஹிப்பாலஸ் வந்து பரம்புக்கு ஏற்கனவே செங்கன சோழன் வந்து போயாச்சு, ஆனால் அவர் வர்ற வரைக்கும் புகாரில் தங்கி இருக்கணும் அப்படின்னு சோழவேலன் சொல்கிறத கேட்டுட்டு, இல்லை என்னோட பயணம் வந்து கடல் காற்று அடிப்படையாக கொண்ட பயணம், நீண்ட காலம் என்னால் தங்கியிருக்க முடியாது அப்படின்னு சொன்னான் ஹிப்பாலஸ். அப்புறம் சரி, அரசர் வந்து எப்போ திரும்ப வருவார், எந்த மாதத்துக்குள்ளே திரும்ப வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டார். இந்த போரோட கால அளவு வந்து ரொம்ப துல்லியமாகவே நான் சொல்ல முடியும், ஆனால் அது குறித்து விருந்து மண்டபத்தில் பேச வேணாம், நாளைக்கு என்னோட மாளிகையில் பேசிக்கலாம் அப்படின்ட்டார் சோழவேலன். அதாவது எவ்வளவு நாள் அந்த போர் நீடிக்கும், எப்போ அவங்க திரும்பி வருவாங்க அப்படிங்கிறது முதல்ல கொண்டு ஒரு துல்லியமான கணக்கு இந்த சோழ தேசத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு ஆயத்த பணிகளோட தான் செங்கன சோழன் வந்து போயிருக்கான். இப்போ ஏற்கனவே இந்த சோழர் படை எப்படி இருக்குது அப்படிங்கிற கதையெல்லாம் இரவாதன் மூலமாக பாரிக்கு தெரிஞ்சிருச்சுல. மறுநாள் அதிகாலையிலே புறப்பட்டான் பாரி. சூளூரில் இருக்கிற வீரர்கள் எல்லாரும் ஆயத்தமாயிட்டாங்க. அவங்கள 2 கூறாக பிரித்தான். இரவாதன் தலைமையில் ஒரு பகுதி வீரர்களை வந்து எழுவனாரோட வலது கரைக்கு அனுப்புனான். அப்புறம் பிட்டன் தலைமையில் இருக்கிற வீரர்களை வந்து எழுவனாரோட இடது கரையில் பயணிக்கிறதுக்கு உத்தரவிட்டான். வலக்கரை பகுதியில் வந்து 11 ஊர்கள், அவங்கள வந்து இரவாதன் அப்படியே போகிறப்பவே கூப்பிட்டுக்கிறணும். இடக்கரையில் இருக்கிற 13 ஊர்களை வந்து பிட்டன் அப்படியே போகிறப்பவே கூப்பிட்டுக்கிறணும். எதிரிகளோட படை நகர்வுக்கு ஏற்ப 2 பக்கமும் மேற்புற காடுகளில் மறைவாக வரணும். அதாவது காஞ்சு போன எழுவனாருக்குள்ளே எதிரி படை போய்கிட்டு இருக்கு, அதோட இடது கரையிலையும் வலது கரையிலையும் எதிரி படைக்கு தெரியாமல் இவங்க வந்து போகணும் மேற்புற காடுகளில். இடது பக்கம் மலை முகடுகளில் பயணிச்சுக்கிட்டேவும் எதிரிப்படையோட நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வருவான் பாரி. உரிய நேரத்தில் பாரி உத்தரவு கொடுக்க இந்த 2 பக்க படைகளை வந்து தாக்குதலை தொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பாரியோட எவ்வியூர்லேருந்து 6 பேர் தானே வந்தாங்க. அந்த 6 பேர், சூளூர் வீரர்கள்லேருந்து ஒரு 6 பேர், இப்படி 12 பேர் கிளம்புறாங்க. கபிலரை சூளூர்லேயே தங்க வச்சுட்டாங்க. குதிரை பாதையில் வெப்பு மலையோட முகடுகளில் பயணப்பட்டான் பாரி. மலையோட அடிவாரத்தில், அதாவது மலை உச்சியில் போய்கிட்டு இருக்கான் பாரி, அதோட அடிவாரத்தில் 76 மணல் காலடி தடங்களால் அப்படியே புரண்டு போய் கிடக்கு. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே ஆத்தோட போக்கிலேயே போகிறான். ஆனால் மனசில் நீங்காத ஒரு கேள்வி துருத்திக்கிட்டே இருக்கு. எழுவனாரோட வழித்தடத்தை எப்படி கண்டுபிடிச்சான் இவன்? அங்கங்கே இருக்கிற ஊருக்காரவங்க பாரியை பார்த்து சோழர் படையோட தன்மைகளை விளக்கிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கோடை காலத்தோட உச்சம், காஞ்ச புல்லில் அப்படியே காட்டோட மேனி முழுக்க மஞ்சள் பரவி கிடக்கு. ஆனால் இத்தனை 1000 பேர் இருக்கிற படையை நடத்திக்கிட்டு ஒருத்தன் நம்பிக்கையோடு உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த வெயிலையும் மீறி. அன்னைக்கு நண்பகலில் முள்ளூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற பெரியவர் வந்து பாரி வர்ற குதிரை பாதையில் காத்துக்கிட்டு இருந்தார். முள்ளூரை சேர்ந்த எல்லா வீரர்களுமே பிட்டனோட போயிட்டாங்க. இந்த ஊர் பெரியவர் மட்டும் பாரிக்கிட்ட ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி முகட்டு மேலே வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப இடுக்கான பாதை வழியாக குதிரைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பாதை ஓரமாக இருந்த ஒரு பாறை மேலே அந்த பெரியவர் உட்காந்துருந்தார். அவர் உட்காந்துருந்தது தூரத்துலேருந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கழுகு ஒன்று பாறை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சுது.
பாரியை பார்த்தது அப்படியே பாறை மேலே அது சரிஞ்சு அப்படியே இறங்கினார். அவர் அப்படியே அணைச்சிக்கிட்டான் பாரி. எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறவரோட முகத்தில் ஒரு சின்ன கவலை இருக்குங்கிறத பாரி புரிஞ்சுக்கிட்டான். 2 பேரும் உடனே பாறையோட பின்புற நிழலில் பேசிக்கிட்டே உட்காந்தாங்க. படையோட எண்ணிக்கை பொருட்டு கிடையாது, ஆனால் அதோட தன்மை கொஞ்சம் வியப்பாக இருக்குது. அதை உன்கிட்ட சொல்ல தான் வந்தேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டால், குறும்பியூர் கணவாய் வழியாக அவன் எழுவனாருக்குள்ளே நுழைஞ்சு 10 நாள் இருக்கும். இந்த கொடும் கோடையில் கூட இவ்வளவு பெரிய படைக்கான நீர் ஆதாரத்தை அவனால் அந்த வத்தி போன ஆற்றுல உருவாக்கிக்க முடியுது அப்படின்னா. பாரி கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தான். அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேட்டான். இல்லை, ஆறு காஞ்சு கிடந்தாலுமே அடிமண்ணுக்குள்ளே ஊற்று தண்ணி இருக்கும்ல, அதை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டான். இல்லை பாரி, அவங்க ஆற்று மணலில் இங்கேயும் அங்கேயுமா எல்லா இடங்கள்லையும் குழி தோண்டி தண்ணி எடுக்கலை. நாள்தோறும் எங்கே தங்கணுமோ அந்த இடத்த மையப்படுத்தி முன்னால் 2 கிணறு பின்னால் 2 கிணறு வெட்டுறாங்க. அந்த 4 கிணறு தான் இத்தனை 1000 வீரர்களுக்கும் இத்தனை 100 யானைகளுக்கும் தண்ணி கொடுக்குது. வியப்பாக இருந்துச்சு பாரிக்கு. பச்சைமலையோட மற்ற ஆறுகளை விட எழுவனாறு நீரோட்டம் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அந்த ஆற்றுல வறண்ட இந்த கோடையில் இத்தனை 1000 பேர் குடிக்கிறதுக்கு ஏற்ப நீரோட்டம் இருக்கிற இடங்களை கண்டுபிடிச்சி எப்படி கிணறு தோண்ட முடியுது? படை நடந்து எந்த வழியாக வந்துச்சோ குறும்பியூர் கணவாய் வரைக்கும் போயிட்டேன். அவங்க எங்கெல்லாம் கிணறு தோண்டி இருக்காங்களோ அங்கே எங்கேயுமே தண்ணி வத்தலை. நாள்தோறும் இவங்க தோன்ற 4 கிணறுல 2 கடுத்த நீர் இருக்கிற கிணறுகளாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதாவது இப்போ அவருக்கு அந்த பெரியவர் வியப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கார்ல, முள்ளூர் பெரியவர், என்ன அப்படின்னா, முதல்ல எப்படி இவங்க தங்குற இடத்துல முன்னால் பின்னால் அப்படின்னு சொல்லி 4 கிணறு வெட்டுறாங்கல்ல, அந்த 4 கிணறு தண்ணி வற்ற மாட்டேங்குது. வற்றாமல் சரியாக அந்த ஊற்று எங்கே இருக்கோ கண்டுபிடிச்சி கிணறு வெட்டுறாங்க. எப்படி சரியாக கண்டுபிடிச்சி இவங்க இங்கே கிணறு வெட்டுறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லை, தினமும் வெட்டுற 4 கிணறுல 2 கிணத்துல இருக்கிற தண்ணி கடுத்த நீர். இதை சொன்னதுமே அப்படியே பாரி முகத்தில் கொஞ்சம் சின்ன மாற்றம். என்ன அப்படின்னா, கடுத்த நீரை யானைகள் குடித்ததுன்னா அதுக்கு எளிதில் தாகமே வராதாம். அப்போ அந்த கடுத்த நீர் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத கூட அந்த சோழர் படையினால் தெளிவாக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுது. அதனால் இதை சும்மா போர் செய்கிற அரசரோட படை அப்படின்னு மட்டும் கணிக்க வேணாம். பல்வேறு ஆற்றல் கொண்டவங்க இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னார் அந்த கிழவர். பாரியோட சிந்தனை மறுபடியும் முதற் புள்ளிக்கு போச்சு. எப்படி இவங்களுக்கு இந்த பாதை தெரியும்? பெரிய படைக்கு தேவையான நீர்வளம் இருக்கிற பாதையாக தான் இதை தேர்வு பண்ணாங்களா? இது சரியான பாதை அப்படின்னு தெரிஞ்சு தேர்வு பண்ணாங்களா, இல்லை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாங்களா? எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கிழவர் சொன்னார், என் கணக்குப்படி நாளைக்கு இரவு அவங்க சுழிப்பள்ளத்துக்கு போயிடுவாங்க. அங்கே எழுவனாரோட வட்டாறு கலக்குது. அகலத்தில் எழுவனாரை விட வட்டாறு தான் ரொம்ப பெருசு. புதுசாக பார்க்குறவங்க அதுதான் மூல ஆறுன்னு நினப்பாங்க. இவங்களும் அதே மாதிரி நினச்சி அந்த வட்டாறு வழியாக திரும்பிட்டாங்க அப்படின்னா எவ்வியூருக்கு சம்மந்தமே இல்லாத திசையில் போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வட்டாறு கடும் பாறை நிலங்களை வழித்தடமாக கொண்டது. எளிதில் அந்த பக்கம் போனால் தண்ணியை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அந்த படை அழிவில் சிக்கிக்கிறோம் அப்படின்னார் அந்த கிழவர். ஆனால் பாரியோட உள் மனசுக்கு தான் தெரியும், அவன் எழுவனாறு வழியாக எவ்வியூர் நோக்கி முன்னால் நகர்ந்தா கூட ஆபத்து இல்லை, வட்டாத்தில் திரும்பிட்டாதான் ஆபத்து அப்படின்னு. இப்போ இங்கே சோழ நாட்டில் பார்த்தா சோழ வேளனோட விருந்து மண்டபம் வழக்கம் போல் பரிமாறல்கள் அப்படியே பொங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னது? தேரல். சோழ வேளன் தன்னோட நாட்டில் சிறந்த கல்லை கொடுத்துக்கிட்டு பேச்ச ஆரம்பித்தான். கூட அமைச்சர் வளவன்காரி. கடலோடிகளோட குடிக்கு என சொல்ல முடியாது, உள்ளிறங்குற நீர் மட்டும் உயரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஹிப்பாலஸ் பொருத்தமான நேரத்தில் பேச ஆரம்பித்தான்.
திரையர்களை ஜெயிக்க முடியாமல் சோழர் படை பாதியில் திரும்பினதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கிறப்ப பரம்பு மேலே படையெடுத்து போய் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு எடுத்ததும் கேட்டான். திரையர்களை பற்றி வெளி உலகத்துக்கு ஆதி காலத்திலருந்தே அதிகம் தெரியும். வெளி உலகத்துக்கே தெரியாத ஆனால் திரையர்களை விட வலிமையான குடியினர் கிழக்கு திசையில் இருக்கிற தாளமலை அப்படிங்கிற ஊரில் இருக்காங்க. அவங்க பேர் நெடுங்காடர்கள். திரையர்களை கூட நெருங்க முடியும், ஆனால் நெடுங்காடர்களை நெருங்கவே முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் இந்த செங்கன சோழன் துணிஞ்சு தாளமலையை முற்றுகையிட்டான். பல மாத கால முற்றுகை. இயற்கையாக அமைஞ்ச மழை வெள்ளத்தில் நெடுங்காடர்களோட குடியிருப்பு பகுதியில் ஒரு சமயம் ஒரு பாறை சரிஞ்சிச்சு. அந்த சமயத்தில் அந்த நெடுங்காடர்கள் ஒருங்கிணைய முடியாத ஒரு சூழ்நிலை. அதை சாதகமாக பயன்படுத்தி நெடுங்காடர்களை முழுமையாக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை உருவானதுனால தான் திரையர்களை நோக்கி நகரத்தை அந்த கூட்டத்திலிருந்து திதியன் அப்படியே பின்னால் வர சொல்லி திரையர் கூட்டத்துக்கு அனுப்பணும். செங்கன சோழன் மொத்த படையை ஒருமுகப்படுத்தி நெடுங்காடர்களை தாக்கினான் அப்படின்னாரு சோழவேளன். இந்த நெடுங்காடர்களை பற்றி ஹிப்பாலஸ் அது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. பேச்சு அதை சுற்றியே இருந்துச்சு. சோழவேளன் நிறைய விஷயம் சொன்னார். கீழ் நெடுங்காடர்கள், மேல் நெடுங்காடர்கள், குறுங்காடர்கள் அப்படின்னு 3 பிரிவு இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காடு பற்றி அவங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு ஆற்றல் இணை இல்லவே இல்லை. மனுஷனே உள்ளே போக முடியாத கொடிய காட்டுக்குள்ளே இந்த நெடுங்காடர்கள் நுழைஞ்சாங்க அப்படின்னா கன நேரத்தில் உணவு, நீர், வழித்தடம் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னா. ஹிப்பாலஸ் திகச்சு போயிட்டான். 10 வருஷத்துக்கு மேலே போர் முயற்சியில் இருக்கிற சேரனால் கூட பரம்பை ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் பரம்புக்கு வெகு தொலைவில் இருக்கிற எங்களால் பரம்பை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு அவ்வளவு எளிதிலையாக வந்திருக்கும் அப்படின்னு கேட்டார் சோழவேளன். ஹிப்பாலஸ்க்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சோழவேளன் அப்படியே நரைச்ச தலைமுடிய விரல்களில் கோதிக்கிட்டே சொன்னார். பரம்போட உட்காடுகள் வரைக்கும் போகக்கூடிய பாதைகள் இவங்களுக்கு நல்லா தெரியும். பரம்போட எல்லைக்குள்ளே எங்கள் படம் நுழைஞ்சு 14 நாளாயிருச்சு. 4 நாட்கள் இடைவெளியில் எனக்கு செய்தி சேருது. அப்படின்னா என்ன? பரம்புக்குள்ளே நுழைஞ்சு 10 நாள் வரைக்குமே பாரி தாக்குதல் ஆரம்பிக்கலை. இவ்வளவு பெரிய படை உள்ளே நுழைஞ்சது 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த படையோட தன்மையை புரிஞ்ச அடுத்த கணம் வில்லு உயர்த்துற ஆற்றலே பாரி இழந்திருப்பான். ஹிப்பாலஸ்க்கு நம்பவே முடியலை. என்னது, பரம்பு எல்லைக்குள்ளே 10 நாளாக படம் போய்கிட்டு இருக்கா? உதயஞ்சேரலால் இத்தனை வருஷமாக செய்ய முடியாததை சோழர்கள் எளிதில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. வியப்பை வெளியே காட்ட முடியல. கூர்மையாக யோசிக்கிற மாதிரி அப்படியே அமைதியாயிட்டான். நம்மளோட புகழை, அந்த புகழ் மீதான பெருமிதத்தை அடுத்தவன் கண்ணு வழியாக பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குமே, அதான் அளவே இல்லாத. அதுவும் கிரேக்கத்தோட பெரிய வணிகன், கடல் வழித்தடத்தோட தளகர்த்தன் இமை மூடாமல் சோழ பேரரசோட வலிமையை தன்னோட சொல் கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். சோழ வேளனால அப்படி ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு. பெரிய படையை எடுத்து வெற்றி கொள்ள சமதளத்தில் எத்தனையோ நாடு இருக்குது. ஆனால் பரம்பை நோக்கி ஏன் போயிருக்காரு சோழ பேரரசர் அப்படின்னு கேட்டால் ஹிப்பாலஸ் நம்ம மனசில் இருக்கிற அதே கேள்வி. சின்ன புன்முறுவலோடு அந்த கேள்வியை எதிர்கொண்ட சோழவேலன் ஒளி வீசுகிற செவ்வண்ண கோப்பையை அப்படி கையில் எடுத்தார். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.